ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மாதம் சேஞ்சஸ் இருக்குது. அடுத்தது மெயினாக இருக்கக்கூடியது நம்முடைய 3ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, 11இல் சனி, இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு 2லேருந்து 3க்கு போயிடுறார் ஒரு 3 மாதம் கழிச்சு. நல்ல ரிலீஃப் இருக்கும் சார். அதுவுமே நல்ல ரிலீஃப் எப்படி இருக்கும்னா, இந்த முதல்ல 2-3 மாதங்கள் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அல்லது நாம் எடுத்த முயற்சி எதுவுமே சரியாக வெற்றடைய மாட்டேங்கிறது. என்ன சார் அது தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொன்னாங்க, தை பிறந்த வழி பிறக்கவே மாட்டேங்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு நொந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2-3 மாதங்கள் நம்ம கொஞ்சம் பொறுமையை காத்தல் என்பது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்து குரு வரும்போது 7ஆம் வீட்டுக்கு குரு வரச்சு நிறைய விதமாக நல்ல பலன்களை தருவார். குரு நம்முடைய 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கச்சே, அது மட்டுமல்ல 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மை இருக்கும். அதுவும் யாரால்? முக்கியமாக நம்முடைய நண்பர்களால், உறவினர்களால், எஸ்பெஷலி தாய் தந்தை உறவினர்களால், நம்முடைய அம்மா தாய் வழி உறவினர்களால் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. தெரிவிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி